கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்று நாமும் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வோம். கர்த்தருடைய 2ஆம் வருகையிலும் அவருடைய 1000 வருட அரசாட்சியிலும் பங்கு பெற்று நித்திய ஜீவனையும் சுதந்திரித்துக் கொள்வோம். புதிய வானம் புதிய பூமி படைக்கப்படும் போது அதில் நாமும் இருப்போம். கர்த்தரோடு கூட அவரோடு இணைந்து இப்பொழுது குடும்பமாக வாழ்வது போல அப்பொழுது கர்த்தரோடு கூட சேர்ந்து வாழ்வோம். அந்த மகா பெரிய பாக்கியம் நமக்கு கிடைக்கும். இன்று நாம் வாழ்கிற வாழ்க்கையில் கொஞ்ச காலம் அதை கடினமான பாதையாய் இருந்தாலும் அழுகையின் பள்ளத்தாக்காய் இருந்தாலும் இருக்கட்டும், அதை நாம் கொஞ்சம் சகித்துக் கொண்டால் நீரூற்றாய் அந்த பள்ளத்தாக்கு மாறி போகும். அது நமக்கு ஆசீர்வாதமானதாய் இருக்கும். இவ்வுலக வாழ்க்கையில் இன்பமாக வாழ வேண்டும் என்று நினைக்காமல் பாவ இன்பம் அற்பமான சந்தோஷம் சிற்றின்பம் அது வேண்டாம். அதை விட்டுவிட்டு இவ்வுலக வாழ்க்கையில் நீதியின் பாதையில் நடந்து அதனால் வரும் துன்பங்களை ஏற்றுக்கொண்டு பொறுத்து கொண்டு நாம் வெற்றி பெற்றால் நீரூற்றான சந்தோஷமான வாழ்க்கை நமக்கு கிடைக்கும். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துவார். துன்பத்தின் பாதையிலும் நம்மை பாதுகாக்க அவர் இருக்கிறார். நாம் விழுந்து போவதும் இல்லை வீழ்ந்து போவதும் இல்லை. பயப்படாமல் நீதியின் பாதையில் நடப்போம். அது கடினமான பாதை அல்ல, துன்பத்தின் பாதையாக இருக்கலாம். ஆனால் கர்த்தர் நம்மோடு இருக்கும் போது அது நமக்கு வலிக்காது. அவர் நம்மை பாதுகாத்துக் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை. சங்கீதம் 86ஆம் அதிகாரம். கர்த்தாவே, நான் சிறியவனும் எளியவனுமாய் இருக்கிறேன். நான் சிறியவளப்பா, நான் மிகவும் எளிமையானவள். என் ஜெபத்தை தயவு செய்து கேட்டருளும். என் ஆத்துமாவை காப்பாற்றும் சுவாமி. நான் பக்தியுள்ளவள். ஆண்டவரே, நான் பக்தியோடு இருக்கிறேன், உம்மேல் பக்தியாய் இருக்கிறேன். என் ஆத்துமாவை காப்பாற்றும். அப்படி என்றால் நான் நரகத்திற்கு போய்விடாதபடிக்கு உம்மண்டை வந்து சேரும் பாக்கியத்தை தாரும். பரலோகத்தை வந்தடையும் பாக்கியத்தை தாரும். இவ்வுலகத்தின் துன்பத்திலிருந்து என்னை விடுவியும். இந்த பாடுகளிலிருந்து எனக்கு விடுதலை தாரும். என் மன வேதனையை நீக்கி போடும். ஆத்துமா என்பது மனதை குறிக்கிறது. நம் மனம் வேதனையில் இருக்கும்போது இப்படிப்பட்ட ஜெபத்தை செய்கிறோம். கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிறவள் நான். உம்மை நம்பி இருக்கிறேன் சுவாமி. என்னை பாதுகாத்து கொள்ளும். உம்மண்டை வந்து விட்டேன். உம்மையே நம்பி இருக்கிறேன். நீரே கதி என்று இருக்கிறேன். அதனால் என்னை காப்பாற்றும். என்னை பாதுகாத்து கொள்ளும். எல்லா பொல்லாங்கான மனிதர்களுக்கும் தீமை செய்கிறவர்களுக்கும் எனக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்களிடமிருந்தும் என்னை பாதுகாத்து கொள்ளும். அவர்கள் செய்யும் தீமைகள் எல்லாம் ஒன்றுமில்லாமற் போக பண்ணும். என்னை பாதிக்காதபடி என்னை பாதுகாத்து கொள்ளும். கர்த்தாவே, உமது அடிமையாகி என்னுடைய ஆத்துமாவை மகிழ்ச்சியாக்கும். என் மனதை சந்தோஷப்படுத்தும். கர்த்தாவே, என் ஆத்துமாவை உம்மிடத்தில் உயர்த்துகிறேன். உம்மை நோக்கி நான் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். உம்மை நினைத்திருக்கிறேன். உம்மையே நான் கதியென்றிருக்கிறேன். என்னை காப்பாற்றும். ஆண்டவரே, நீர் நல்லவரும் உண்மையுள்ளவருமாய் இருக்கிறீர். நீர் மன்னிக்கிற தேவனாய் இருக்கிறீர். எங்கள் மேல் மிகுந்த கிருபை வைக்கிறவருமாகவும் இருக்கிறீர். உம்மை நம்பி இருக்கிற எங்கள் மேல் நீர் எங்கள் மேல் அதிக கிருபை வைக்கிறீர். எங்களை மன்னிக்கிறீர். எங்களுக்கு நன்மை செய்கிறீர். கர்த்தாவே, என் ஜெபத்தை கவனியும். என் வேண்டுதலை கேட்டருளும். என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கவனியும். நான் கேட்கிற ஜெபத்தை சற்று கவனித்து பாரும் கர்த்தாவே. என் வேண்டுதல்களை நிறைவேற்றி அருளும். நான் துயரப்படுகிற நாளில், நான் துன்பத்திலும் வேதனையிலும் இருக்கும் பொழுது உம்மை நோக்கி நான் கூப்பிடுவேன். அப்பொழுது என் ஜெபத்தை கேட்டு எனக்கு பதில் தாரும். நீர் என் ஜெபத்தை நிச்சயம் கேட்பீர். என் துன்பத்தின் மத்தியில் நான் கூப்பிடும் பொழுது நீர் என் ஜெபத்தை கேட்டு எனக்கு பதில் தருவீர். ஆண்டவரே, தேவர்களுக்குள்ளே உமக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை. கர்த்தாவே, நீர் மிகவும் பெரியவர். தேவர்களுக்குள்ளே உமக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை. பரலோகத்திலும் பூமியிலும் எங்கும் உமக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை. நீர் ஒருவரே பெரியவர். உம்முடைய கிரியைகளுக்கு ஒத்த கிரியை செய்ய யாராலும் முடியாது. நீர் செய்வது போல எந்த காரியத்தையும் யாராலும் செய்ய முடியாது. ஆண்டவரே, நீர் உண்டாக்கின
எல்லா ஜாதிகளும் கூடி வந்து உம்மை மகிமைப்படுத்துவார்கள். எல்லா ஜாதிகளும் ஒரு நாள் கூடி வந்து உமக்கு முன்பாக பணிந்து அவர்கள் உம்மை துதித்து மகிமைப்படுத்துவார்கள் கர்த்தாவே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய ஜனம் மட்டுமல்ல, எல்லா ஜாதிகளும். அப்படி என்றால் கர்த்தருடைய 1000 வருட அரசாட்சிக்கு பின்பாக நியாய தீர்ப்பு நாளில் எல்லோருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவன் ஒருவரே தேவன் என்று தெரிந்துவிடும். எல்லா ஜனங்களும், பரலோகத்தில் இருப்பவர்கள், பாதாளத்தில் இருப்பவர்கள், நரகத்தில் இருப்பவர்கள், பர்தீசில் இருப்பவர்கள், இப்படி எங்கெங்கும் இருக்கிற எல்லா மனிதர்களும், இறந்தவர்கள் ஒரு இடத்தில் இருப்பார்கள், பரிசுத்தவான்கள் ஒரு இடத்தில் இருப்பார்கள், நியாய தீர்ப்பை பெற வேண்டியவர்கள் ஒரு இடத்தில் இருப்பார்கள். எல்லோரும், எல்லா ஜாதிகளும் கர்த்தரை வந்து பணிந்து கொள்வார்கள். எல்லோரும் கர்த்தரை தொழுது கொள்ளும் காலம் வரும். இப்பொழுது ஏற்றுக்கொள்ளாதவர்களும் ஒரு காலத்தில், பிற்காலத்தில் நியாய தீர்ப்புக்கு முன்பாக வந்து எல்லோரும் பணிந்து கொண்டு கர்த்தரை மகிமைப்படுத்துவார்கள். இது ஒரு பொருள். இன்னொரு பொருள் என்னவென்றால், ஆதி காலத்தில், அதாவது பழைய ஏற்பாட்டு காலத்தில் இஸ்ரவேலர்கள் பிதாவாகிய தேவனை ஏற்றுக்கொண்டவர்கள், அவர்கள்தான் பரலோகத்திற்கு செல்வார்கள். மற்ற இனங்கள் எல்லாம் பாவிகளாய் இருந்தது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு பிறகாக எல்லா ஜாதிகளுக்கும் கர்த்தர் சுவிசேஷம் அறிவிக்கும்படி சொன்னார். இப்பொழுது உலகெங்கும் கர்த்தருடைய சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. அதனால் உலகெங்கும் இருக்கிற எல்லா ஜாதிகளிலும் இருக்கிற ஜனங்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். கர்த்தரை இப்பொழுது குனிந்து பணிந்து தொழுது கொள்ளுகிறார்கள். அப்படி இருக்க அந்த காலம் இந்த காலம் என்று சொல்லப்படுகிறது. சங்கீத புஸ்தகத்தில் இந்த 86ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காலம் இந்த காலம்தான் என்றும் பொருள் கொள்ளலாம். இப்பொழுது எல்லா ஜாதிகளும் கர்த்தரை துதிக்கிறோம், கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம். இஸ்ரவேலர்கள் மட்டுமல்ல, எல்லோரும் செய்கிறோம் அல்லவா? எல்லா தேசத்தில் இருக்கிற ஜனங்களும் கர்த்தரை தொழுது கொள்ளுகிறார்கள். அந்த நாளை, அந்த காலத்திலேயே, சங்கீத காலத்திலேயே அவர்கள், அதாவது கிமு 800 வருடங்களுக்கு முன்பாகவே, 500 வருடங்களுக்கு முன்பாகவே இது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வெளிப்படுத்தல் தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அது இப்பொழுது நிறைவேறிக் கொண்டும் இருக்கிறது. கர்த்தாவே, நீர் மகத்துவம் உள்ளவரும் அதிசயங்களை செய்கிறவருமாய் இருக்கிறீர். நீர் மகத்துவமானவர், நீர் மகத்துவமானவர், அதிசயங்களை செய்கிறவர். அதாவது புகழப்படத்தக்க காரியங்களை செய்கிறவர் மகத்துவமானவர் என்று சொல்லப்படும் போது, புகழ்ச்சிக்கு உண்டானபடி, எல்லோரும் புகழும்படியான காரியங்களை செய்கிறவர் நீர் மகத்துவமானவர். பெரிய பெரிய காரியங்களை செய்வீர். நீர் மகத்துவம் உள்ள தேவன். நீர் அதிசயங்களை செய்கிறவர். இப்படியெல்லாம் நடக்குமா என்று நம்ப முடியாத காரியங்களையும் செய்து காட்டுகிறவர். நீர் அதிசயங்களை செய்கிற தேவனாயிருக்கிறீர். நீர் ஒருவரே தேவன். நீர் ஒருவர்தான் சுவாமி தேவன். உம்மை தவிர வேறு தேவன் இல்லை. கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதித்தரலும். ஆம் சுவாமி, நீர் எனக்கு வாழ்க்கையின் பாதையை கற்றுத்தாரும். என் வாழ்க்கையில் எப்படியெல்லாம் வாழ வேண்டும், என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்பதையெல்லாம் எனக்கு சொல்லித்தாரும். நான் அதன்படியே நடப்பேன். நீர் சொல்லிக் கொடுக்கும் வழியிலேயே நான் நடப்பேன். உமக்கு கீழ்ப்படிந்திருப்பேன். உம்முடைய வார்த்தைகளை பின்பற்றுவேன். கேட்டு அதன்படி நடப்பேன். கர்த்தாவே, நான் உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படியாக, கர்த்தாவே, நான் உமக்கு பயந்திருக்கும்படியாக என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். என் இருதயத்தை ஆளுகை செய்யும். நான் எப்பொழுதும் உமக்கு பயந்து நீதியின் பாதையில் நடந்து உம்முடைய கட்டளைகளை விட்டு வழி விலகாமல் வாழ எனக்கு உதவி செய்யும். என் இருதயத்தை ஆளுகை செய்து ஒருமுகப்படுத்தும். என் மனம் சிதறி போகாதபடிக்கு, என் மனதின் எண்ணங்கள் சிதறாதபடிக்கு என்னை ஒருமுகப்படுத்தும். கர்த்தாவே, பெயருக்காக அல்ல, என்னுடைய முழு இருதயத்தோடும் உமது நாமத்தை துதித்து மகிமைப்படுத்துவேன். ஆண்டவரே, ஏதோ பெயருக்காக பாட்டு பாடுவதல்ல, மனதார என் இருதயத்தின் ஆழத்திலிருந்து முழு அன்போடு கூட உம்மேல் அன்பு வைத்து உம்மை நேசித்து என் துதி பாடல்களால் உமக்கு மகிமையை செலுத்துவேன். துதித்து பாடுவேன். என் முழு இருதயத்தோடும் நான் பாடுவேன். உமது நாமத்தை இன்று மட்டுமல்ல சுவாமி, என்றென்றைக்கும் மகிமைப்படுத்துவேன். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டே இருப்பேன்.
உமக்கு பிரியமான வழிகளில் நடப்பேன். உம்மை புகழ்ந்து பாடுவேன். உம்மை துதிப்பேன், மகிமைப்படுத்துவேன். தாவே, நீர் எனக்கு பாராட்டின கிருபை மிகவும் பெரியது. நீர் என் மேல் வைத்த கிருபை, அதாவது இரக்கம், உம்முடைய இரக்கம் மிகவும் பெரியது. அந்த இரக்கத்தை பெற எனக்கு எந்த தகுதியும் இல்லை. எனக்கு எதுவும் கிடைப்பதற்கு வாய்ப்பில்லை. நான் ஒன்றும் கிடைக்காது என்ற நிலையில் இருக்கும் பொழுது உம்முடைய இரக்கத்தை எனக்கு காண்பித்தீர். உம்முடைய பெரிய இரக்கம், பெரிய கிருபையை எனக்கு காண்பித்து பாதாளத்திலிருந்து என்னை தப்புவித்தீர். எரிகிற நரகாக்கினையிலிருந்து என்னை தப்புவித்தீரே. இது எவ்வளவு பெரிய காரியமா இருக்கிறது. அப்படிப்பட்ட மேன்மையான அன்பை நீர் எனக்கு கொடுத்திருக்கிறீர். இரக்கத்தை எனக்கு காண்பித்திருக்கிறீர். கர்த்தாவே, உமக்கு நன்றி. நீர் பெரிய காரியங்களை செய்கிறீர். உம்முடைய கிருபை மகா பெரியது. கர்த்தாவே, அகங்காரிகள் எனக்கு விரோதமாக கூட்டம் கூடுகிறார்கள். அகங்காரம் பிடித்தவர்கள், திமிர் பிடித்தவர்கள், பெருமை நிறைந்தவர்கள், மிகவும் கர்வம் பிடித்தவர்கள் எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடுகிறார்கள். சுவாமி, என்னை எதிர்த்து என்னை துன்பப்படுத்த சேர்ந்து கொண்டார்கள். அப்பா, கொடுமைக்காரராகிய கூட்டத்தார் என்னை கொலை செய்ய தேடுகிறார்கள். சுவாமி, அவர்கள் உம்மை நோக்கி பார்க்க மாட்டார்கள். உம்மை தொழுது கொள்ள மாட்டார்கள். உம்முடைய வார்த்தைகளின்படி நடக்க மாட்டார்கள். அவர்கள் கொடுமைக்காரர்கள். அவர்கள் என்னை அநியாயமாய் கொடுமைப்படுத்தி என்னை கொலை செய்ய தேடுகிறார்கள். சுவாமி, ஆனாலும் ஆண்டவரே, நீர் நீடிய சாந்தமும் பொறுமையும், ஆனாலும் ஆண்டவரே, நீர் மன உருக்கமும் இரக்கமும் நீடிய பொறுமையும் பூரண கிருபையையும் சத்தியமும் உள்ள தேவன். ஆம் சுவாமி, நீர் எங்கள் மேல் இரக்கமாய் இருக்கிற தேவனாய் இருக்கிறீர். எங்களுக்கு இரக்கம் காட்டுகிறவர், மன உருக்கமாய் இருக்கிறீர். எங்கள் துன்பத்தை பார்த்து நாங்கள் கண்ணீர் வடிக்கும் பொழுது எங்கள் மேல் மனதுருகுகிறவராய் இருக்கிறீர். நீர் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறீர். ஆண்டவரே, நாங்கள் எவ்வளவு அக்கிரமங்கள் செய்த பொழுதும் அதையெல்லாம் பொறுத்து கொண்டு நீடிய பொறுமையோடு இருந்து எங்களை நாங்கள் மனம் திரும்புவதற்கு ஏற்ற காலத்தை எங்களுக்கு கொடுக்கிறீர். உடனே தண்டிக்காமல் மனம் திரும்பும் வாய்ப்பை கொடுத்து பொறுமையோடு காத்திருக்கிறீர். பூரண கிருபை தருகிறீர். ஆம் சுவாமி, மிகப்பெரிய இரக்கம், பெரிய இரக்கத்தை, கிருபையை எங்களுக்கு காட்டுகிறீர். அதை பெற எங்களுக்கு தகுதி இல்லை சுவாமி. உம்முடைய இரக்கத்தை பெறும் தகுதி எங்களுக்கு இல்லாதிருந்த போதும் நீர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டுகிறீர். பெரிய இரக்கத்தை எங்களுக்கு காட்டுகிறீர். நீர் சத்தியமுள்ள தேவன். நீர் உண்மையானவர், உண்மையுள்ளவர். எந்த காரியத்திலும் நீர் உண்மையாய் இருப்பீர். உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறீர். என் மேல் நோக்கமாகி எனக்கு இறங்கும். என்னை சற்று கவனித்து பாரும். என் வாழ்க்கையை நோக்கி பாரும். எனக்கு விரோதமாய் எழும்புகிற என் எதிரிகளை நினைத்து பாரும். அவர்கள் கொடுமையிலிருந்து என்னை காப்பாற்றும். என்னை சற்று கவனித்து பாரும். உமது வல்லமையை எனக்கு கொடுத்து என் பிள்ளைகளை காப்பாற்றும். உமது வல்லமையை எனக்கும் கொடுத்து என்னை காப்பாற்றி என் பிள்ளைகளையும் காப்பாற்றும். கர்த்தாவே, நீர் எனக்கு துணை செய்து காப்பாற்றுகிறீர் என்பதை என் சத்துருக்கள் அறிந்து கொள்ளட்டும். என் எதிரிகள் அறிந்து கொள்ளட்டும். நீர் எனக்கு உதவியாய் இருக்கிறீர் என்பதை அவர்கள் தெரிந்து கொண்டு, கர்த்தரே அவள் பலனாயிருக்கிறார், கர்த்தர் அவளை பாதுகாக்கிறார் என்று தெரிந்து கொண்டு அவர்கள் வெட்கப்பட்டு போகட்டும் சுவாமி. அதற்கு அடையாளமாக, அதற்கு அனுகூலமாக ஒரு அடையாளத்தை காட்டும். நீர் என்னை பாதுகாக்கிறீர். நீர் என்னை பத்திரமாய் காத்து கொண்டிருக்கிறீர். என்னை யாரும் எதுவும் செய்ய முடியாது. நீரே என் பலனாயிருக்கிறீர் என்பதை என் எதிரிகள் புரிந்து கொள்ளட்டும். அவர்கள் எல்லாவற்றிலும் தோற்று போய் உம்முடைய பாதுகாப்பினால் நான் வெற்றி பெறுகிறேன். அவர்கள் எதை செய்தாலும், எனக்கு தீமை செய்தாலும், அது எல்லாம் என்னை விட்டு விலக்கி நீர் என்னை பாதுகாக்கிறீர். அதை பார்த்து அவர்கள் வெட்கப்படட்டும். எனக்கு ஒரு அடையாளத்தை காண்பியும், எனக்கு ஒரு நன்மை செய்யும். அதை பார்த்து அவர்கள் வெட்கப்பட்டு போகட்டும். சங்கீதம் 87 அதிகாரம். கர்த்தருடைய அஸ்திபாரம் அவருடைய வாசஸ்தலங்களில் இருக்கிறது. கர்த்தர் நம்முடைய இருதயங்களில் வாசம் செய்கிறார். அவருடைய ஆலயமாகிய கர்த்தர் யாக்கோபின் வாசஸ்தலங்களை விட இஸ்ரவேல் வம்சத்தாரை விட ரட்சிக்கப்படுகிற சீயோன்கள், அதாவது சீயோனின் வாசஸ்தலம் என்று சொல்லப்படும் போது ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் மேல் மிகவும் பிரியமாய் இருக்கிறார்.
அப்படி என்றால் பழைய ஏற்பாட்டு காலத்தில் இஸ்ரவேலர்கள் கர்த்தரை தொழுது கொண்டார்கள். அவர்களை மட்டும் அல்லாமல் புதிய ஏற்பாட்டு காலத்தில் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிற கிறிஸ்தவர்கள் எல்லோர் மேலும் மிகவும் பிரியமாய் இருக்கிறாராம் கர்த்தர். அதாவது பிறப்பின்படி கர்த்தரை தொழுது கொள்கிறவர்களை விட ரட்சிக்கப்பட்டு கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருந்து விசுவாசித்து வருகிற கிறிஸ்தவர்கள் மேல் மிகவும் வாஞ்சையாய் இருக்கிறார். யாக்கோபின் மேலும் வாஞ்சையாய் இருக்கிறார், அன்பாய் இருக்கிறார் என்றாலும் நம்மேல் அதிக பாசமாய் இருக்கிறார். தேவனுடைய நகரமே எருசலேமை குறித்து சொல்லப்படுகிறது. உன்னை குறித்து மகிமையான காரியங்கள் சொல்லப்படும். அதாவது எருசலேமில் இருந்து எருசலேமை பற்றி உயர்வாக சொல்லப்படும். எத்தியோப்பியர்கள், ராகாப் வம்சத்தார், பாபிலோன் போன்ற எல்லாவித ஜனங்களிலிருந்தும் ரட்சிக்கப்பட்டு ஜனங்கள் வருவார்கள். எல்லா தேசங்களில் இருந்தும் கர்த்தருடைய பிள்ளைகள் கிறிஸ்தவர்கள் எழும்புவார்கள். பலர் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்படுவார்கள். இவர்களெல்லாம் எங்கிருந்து பரலோகத்திற்கு அவர்கள் வரும் பொழுது இவர்களெல்லாம் எங்கிருந்து வருகிறார்கள் என்று கேட்கும் போது எருசலேம் தான் இதற்கு ஆதாரம். எருசலேமில் இருந்து, அதாவது இஸ்ரவேலில் இருந்து. ஏனென்றால் வேத புத்தகம் நமக்கு இஸ்ரவேலர்கள் மூலமாக தான் உலகெங்கும் எல்லா மனிதருக்கும் கிடைக்கிறது. அப்படி வேத வசனமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷமும் இஸ்ரவேலில் இருந்துதான் உலகெங்கும் வந்திருக்கிறது. இந்தியாவிற்கு தோமாயியா வந்தார். அதுபோல பல சீடர்கள் உலகெங்கும் பரம்பி வந்தார்கள். அவர்களுடைய சீஷர்கள் வந்தார்கள். இப்படியாக தான் கிறிஸ்தவம் உலகெங்கும் வந்தது. அதுதான் இஸ்ரவேலில் இருந்துதான் இத்தனை காரியங்களும் வந்தது. இப்படி ரட்சிக்கப்பட்ட மனிதர்கள் தான் சீயோனில் வாசமாயிருப்பவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்கள் எல்லோரும் அவர்களுடைய பிறப்பின்படி அவர்கள் எங்கெங்கு பிறந்தார்கள், எந்த தேசத்தார், எந்த வம்சத்தார் என்று நியாய தீர்ப்புக்கு பின்பு கடைசி காலத்தில் சொல்லப்படும். ஆண்டவருடைய ஆளுகை வரும்போது 1000 வருட அரசாட்சியில் அல்லது அதற்கு பின்பு வருகிற புதிய வானம் புதிய பூமி படைக்கப்பட்ட பின்பு நாம் வாழும் வாழ்க்கையில் சொல்லப்படும். நாம் யார் என்ற அடையாளம் எல்லாம் அப்பொழுது தெரியும். எங்கள் ஊற்றுகள் எல்லாம் உன்னில் இருக்கிறது என்று ஆடுவோரும் பாடுவோரும் சொல்லுவார்களாம். கர்த்தரை துதித்து பாடி ஆடி கர்த்தரை மகிழ்ந்து கொண்டாடுகிறவர்கள் எருசலேமை குறித்து சொல்வார்களாம். உம்மிலிருந்துதான் நாங்கள் எல்லாம் வந்தோம், இஸ்ரவேலில் இருந்துதான் நாங்கள் வந்தோம், நாங்கள் எல்லாம் இஸ்ரவேலர்கள் என்று சொல்லுவார்களாம். அது இப்பொழுதே நடக்கிறது அல்லவா? நாம் எல்லாம் நம்மை கிறிஸ்தவர்கள் எல்லாம் இஸ்ரவேலர்கள் என்றே நாம் சொல்லுகிறோம். இஸ்ரவேல் தேசம், அதாவது எருசலேமை குறித்து சொல்லுகிறோம். இது எருசலேம் நகரம், இஸ்ரவேல் ஒரு தேசம். இப்படியாக கர்த்தருடைய பிள்ளைகள் உருவாவது அங்கிருந்து வந்த செய்தியாய் இருக்கிறது. இஸ்ரவேலில் இருந்து வந்த நற்செய்தியின் மூலமாக உலகெங்கும் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய ராஜ்யத்தில் சேருகிறார்கள். இப்படியாக கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்று நாமும் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வோம். கர்த்தருடைய 2ஆம் வருகையிலும் அவருடைய 1000 வருட அரசாட்சியிலும் பங்கு பெற்று நித்திய ஜீவனையும் சுதந்திரித்துக் கொள்வோம். புதிய வானம் புதிய பூமி படைக்கப்படும் போது அதில் நாமும் இருப்போம். கர்த்தரோடு கூட அவரோடு இணைந்து இப்பொழுது குடும்பமாக வாழ்வது போல அப்பொழுது கர்த்தரோடு கூட சேர்ந்து வாழ்வோம். அந்த மகா பெரிய பாக்கியம் நமக்கு கிடைக்கும். இன்று நாம் வாழ்கிற வாழ்க்கையில் கொஞ்ச காலம் அதை கடினமான பாதையாய் இருந்தாலும் அழுகையின் பள்ளத்தாக்காய் இருந்தாலும் இருக்கட்டும், அதை நாம் கொஞ்சம் சகித்து கொண்டால் நீரூற்றாய் அந்த பள்ளத்தாக்கு மாறி போகும். அது நமக்கு ஆசீர்வாதமானதா இருக்கும். இவ்வுலக வாழ்க்கையில் இன்பமாக வாழ வேண்டும் என்று நினைக்காமல் பாவ இன்பம், அற்பமான சந்தோஷம், சிற்றின்பம் அது வேண்டாம். அதை விட்டுவிட்டு இவ்வுலக வாழ்க்கையில் நீதியின் பாதையில் நடந்து அதனால் வரும் துன்பங்களை ஏற்றுக்கொண்டு பொறுத்து கொண்டு நாம் வெற்றி பெற்றால் நீரூற்றான சந்தோஷமான வாழ்க்கை நமக்கு கிடைக்கும். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துவார். துன்பத்தின் பாதையிலும் நம்மை பாதுகாக்க அவர் இருக்கிறார். நாம் விழுந்து போவதும் இல்லை, வீழ்ந்து போவதும் இல்லை. பயப்படாமல் நீதியின் பாதையில் நடப்போம். அது கடினமான பாதை அல்ல, துன்பத்தின் பாதையாக இருக்கலாம். ஆனால் கர்த்தர் நம்மோடு இருக்கும் போது அது நமக்கு வலிக்காது. அவர் நம்மை பாதுகாத்துக் கொள்வார். கர்த்தர். சங்கீதம் 88. ஏமான் என்பவர் எழுதின சங்கீதம். இந்த வேத பகுதி ஒரு ஜெபமாக இருக்கிறது. கர்த்தரை நோக்கி நாம் செய்கிற ஜெபமா இருக்கிறது.
இந்த ஜெபத்தை படித்து நாமும் நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிக்கலாம். இந்த சங்கீதத்தில் மரணத்தை குறித்தும் மரணம் அடைந்தவர்களின் நிலையை குறித்தும் இந்த இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தாவே, நான் தினந்தோறும் எப்பொழுதும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், உம்மை நோக்கி ஜெபிக்கிறேன். என் விண்ணப்பத்தை கேட்டருளும், என் வார்த்தைகளுக்கு என் ஜெபத்துக்கு செவி கொடுத்தருளும். தயவு செய்து என் ஜெபத்தை கேளும் சுவாமி. தயவு செய்து என் ஜெபத்தை கேளும் சுவாமி. என் ஆத்துமா துக்கத்தால் நிறைந்திருக்கிறது. ஆத்துமா என்று சொல்லும் பொழுது அது நம்முடைய மனம். நாம் தான் அது. நாம் என்று சொல்லுவதை நாம் நம் ஆத்துமா என்று சொல்லலாம். தனிப்பட்ட தனித்தன்மை வாய்ந்த நம்முடைய ஒரு பிறவி, மனித பிறவிதான் நாம். ஒரு மனிதன் 3 நிலைகளில் இருக்கிறோம். ஆவி, ஆத்மா, சரீரம் என்று 3 நிலைகள் நமக்குள் இருக்கிறது. ஒன்றோடு ஒன்று கலந்திருக்கிறது. இதில் ஆத்துமா என்பதுதான் நாம், தனிப்பட்ட நம்முடைய தனித்தன்மை வாய்ந்த ஒரு மனிதன் என்று சொல்லலாம். அப்படி இருக்க என் ஆத்துமா துக்கத்தால் நிறைந்திருக்கிறது. அதாவது ஆவி கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது, சரீரம் மண்ணினால் உருவாக்கப்படுகிறது, ஆத்துமாவே நாம் என்ற ஒரு தனித்தன்மை வாய்ந்த ஒரு ஜீவனாய் இருக்கிறது. ஆவியின் மண்டலத்தில் வாழக்கூடியதுதான் ஆத்துமா. அதாவது ஆவியின் தன்மைதான் கொண்டதுதான் ஆத்துமாவும். ஆனால் இது வேறு. என் ஆத்துமா துக்கத்தால் நிறைந்திருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற பாடுகள், வேதனைகள், வலிகள் நமக்கு துக்கத்தை ஏற்படுத்துகிறது. அந்த துக்கம் என்ற உணர்வை நம் மனதில் நாம் நினைக்கிறோம். அதை குறித்து வேதனைப்படுகிறோம். அந்த வேதனையை அனுபவிக்கும் இடம்தான் துக்கம். துக்கம், சந்தோஷம் போன்ற உணர்வுகளை நாம் அடையும் இடம்தான் ஆத்மா என்பது. நம்முடைய நற்குணம், தீய குணம் எல்லாம் ஆத்மாவில் இருக்கிறது. நம்முடைய தனித்தன்மை வாய்ந்த ஒரு மனித தன்மைதான் ஆத்துமா. என் ஜீவன் பாதாளத்திற்கு சமீபமாய் இருக்கிறது. என்னுடைய ஜீவனானது பாதாளத்திற்கு பக்கத்தில் வந்துவிட்டது சுவாமி. அப்படி என்றால் இந்த நிலை என்பது ஒரு மனிதனுடைய மகா துன்பமான நிலை. அதாவது மனதளவிலும் வாழ்க்கையில் போராட்டங்களினாலும் மனதளவில் மிகவும் வேதனைப்பட்டு, சரீர அளவிலும் பலவீனப்பட்டு மரணம் அடையும் சூழ்நிலையில் இருப்பவர்கள் தான் இந்த வார்த்தை சொல்லுவார்கள், பாதாளத்தின் அருகில் வந்து விட்டேன் என்று. அப்படி என்றால் மரணத்திற்கு ஏதுவான நிலை வந்துவிட்டது, மரணம் அடைய போகிறோம் அப்படி என்ற ஒரு நிலையில் இருப்பவர்கள் செய்கிற ஜெபமாய் இருக்கிறது. நம்முடைய துன்பத்தின் உச்சக்கட்ட நிலையில் நாம் இப்படி ஜெபம் செய்வோம். நான் குழியில் இறங்குகிறவர்களைப் போல எண்ணப்பட்டு பலனற்றவன் ஆனேன். பலனற்ற மனிதன், அதாவது சிலரை இறந்து போன பிணம் போன்றவன் இவன், இவனால் எந்த பிரயோஜனமும் இல்லை என்று சொல்வார்கள். அது போல நான் எண்ணப்பட்டேன். என்னை சூழ்ந்திருக்கிறவர்கள் இவன் இறந்ததற்கு சமம், இவன் உயிரோடு இருப்பதற்கு அர்த்தம் இல்லை என்று சொல்லுகிறார்கள். அப்படி தூஷிக்கிறார்கள். அந்த அளவுக்கு அந்த மனிதன் தாழ்த்தப்பட்டு இருக்கிறார். அந்த நிலையில் இருப்பவர் செய்கிற ஜெபம் இது. நம்மை குறித்து கூட நாம் பலவீன நேரங்களில் இருக்கும் பொழுது, நோயினால் இருக்கும் பொழுது நம்மை சூழ்ந்திருக்கிறவர்கள் இப்படி பேசுவதுண்டு. இனி இவள் பிழைத்திருந்து என்ன பண்ண போகிறாள், அல்லது இவள் இனி இருக்க மாட்டாள், அவ்வளவுதான், இவள் இறந்ததற்கு சமம், இனி இவள் எழும்ப போவதில்லை என்று சொல்லுவார்கள். இப்படி சொல்வது வழக்கம், துன்மார்க்கரின் பழக்கம். அப்படிப்பட்ட வார்த்தைகள் சொல்லி இருக்கலாம் இந்த பரிசுத்தவானுக்கும் கூட. அதனால் அவர் அப்படி எழுதியிருக்கிறார். அப்படி எல்லாரும் எண்ணுகிறார்கள். என்னை சூழ்ந்திருக்கிறவர்கள் இனி இவன் உயிரோடு இருப்பது தேவையற்றது, இவன் இறந்து போவதே நலம் என்று சொல்லுகிற நிலை வந்திருக்கிறது. அவர்களுடைய சரீரங்கள் கல்லறைகளில் புதைக்கப்பட்டிருக்கும். அப்படி உயிரற்ற மனிதர்கள் இந்த உலகத்தில் உயிர் போன பின்பு கர்த்தர் அந்த மனிதனை நினைக்க மாட்டார் என்று இந்த வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் அந்த மனிதனை நினைக்க மாட்டார் என்று வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இறந்த மனிதர்களுக்கு கர்த்தரின் நினைவுகளில் இடம் இல்லை. அவர் மீண்டும் அவரை நினைக்க போவதில்லை. அவர்களுக்கு நியாய தீர்ப்பு தானே தவிர மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டோ அவர்கள் மீண்டுமாக இன்னொரு வாய்ப்பை பெற்றோ ரட்சிக்கப்பட்டு பரலோகத்திற்கு வருவதற்கு வாய்ப்பில்லை. நரகத்திற்கு சென்றால் சென்றதுதான். மரித்தவர்களை பொறுத்தவரை கணக்கு முடிந்து விட்டது. அவர்கள் பரலோகத்துக்கு சென்றாலும் அதுதான் நிரந்தரம், பாதாளத்திற்கு சென்றாலும் அதுதான் அவர்கள் நிரந்தரம். இன்னொரு வாய்ப்பு அவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை என்பதை
இந்த இடத்தில் வேத பகுதியில் நமக்கு தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. குழியில் இறங்குகிறவர்களை கர்த்தர் நினைப்பதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் கர்த்தரின் நினைவில் இல்லாதவர்கள் அவர்கள் மரித்தவர்களுக்கு சமம். இரண்டாம் மரணமும் கூட. அவர்களை பொறுத்தவரை நியாய தீர்ப்பை அனுபவித்து அவர்கள் முடிய போகிறவர்கள். அவர்களுக்கு நித்திய ஜீவனில் இடம் இல்லை. அவர்களை நினைப்பது போல கர்த்தர் மறந்து விட்டார் என்று சொல்வது போல என்னையும் அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறேன். என்னையும் அப்படித்தான் வைத்திருக்கிறார்கள். கர்த்தரால் மறக்கப்பட்டவர்களின் நிலை என்னவோ அது போல என் நிலை இருக்கிறது. கர்த்தாவே எனக்கு இரங்கும், என்னை காப்பாற்றும். கர்த்தாவே என்னை நீர் பாதாள குழியிலும் இருளின் அடியிலும் என்னை கொண்டு போய் வைத்தீர். நீர் இப்படியெல்லாம் என்னை வைத்து விட்டீர். கர்த்தர் அந்த மனிதன் மேல் கோபப்பட்டு அடிக்கும் பொழுது அந்த மனிதனுக்கு வந்த துன்பத்தின் மத்தியில் பாடின பாடல் இது. நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட நிலைகள் வரலாம். நம்முடைய துன்பத்தை நேரத்தில் இந்த அதிகாரத்தை படிக்கலாம். நாம் குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாக வாழ்க்கை முடிந்துவிட்டது என்ற நிலையில் நாம் வந்து இருக்கலாம். ஆனாலும் கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அந்த நிலையிலிருந்தும் நம்மை அவர் உயிர் திரும்ப பண்ணுவார். நீர்தான் சுவாமி என்னை வைத்தீர். பாதாள குழியிலும் இருளின் அந்தகாரத்திலும் அடியிலும் என்னை கொண்டு போய் வைத்து விட்டீர் சுவாமி. என் நிலை இப்படி இருக்கிறதே, என்னை காப்பாற்றும். உம்முடைய கோபம் என்னை இருத்துகிறது. கர்த்தரின் கோபம் நம்மை சூழ்ந்து கொள்ளும் பொழுது நம்முடைய துயரம் மகா பெரியது. அதை சொல்ல வார்த்தைகள் இல்லை. அந்த அளவுக்கு மிகவும் கடுமையாக இருக்கும். ஆனால் அந்த இடத்தில் இன்னொரு வார்த்தையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உம்முடைய அலைகள் எல்லாவற்றினாலும் என்னை வருத்தப்படுத்துகிறீர். கர்த்தருடைய அலைகள் என்பது என்ன? கர்த்தருடைய அலைகள் என்று சொல்வது கர்த்தருடைய ஆசீர்வாதமாக இருக்கலாம், அல்லது கர்த்தருடைய கோபத்தின் அலைகளையும் சொல்லலாம். இந்த இடத்தில் கர்த்தருடைய கோபத்தை சொல்லப்படுகிறது. கர்த்தர் கோபப்பட்டு ஒரு பஞ்சத்தை அனுப்பலாம், அல்லது ஒரு தீமையான எந்த காரியத்தையும், அதாவது தண்டிக்கும்படியாக, மனித இனம் செய்த பாவத்திற்கு சரியான தண்டனை வழங்கும்படியாக சர்வலோக நியாயாதிபதி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சில தண்டனைகளை பூமிக்கு அனுப்புவார். அவைகள் பஞ்சம், பட்டயம், கொள்ளை நோய் போன்ற காரியங்கள் இருக்கும். இந்த மூன்றில் எதை வேண்டும் என்றாலும் கர்த்தருடைய நீதியின்படி அவர் அனுப்புவார். அப்படி அனுப்பும் போது அதுவே கர்த்தருடைய கோபத்தின் அலையாய் இருக்கிறது. உம்முடைய அலைகளினால் என்னை வருத்தப்படுத்துகிறீர். கர்த்தாவே, உம்முடைய கோபத்தினால் நான் அடைபட்டு கிடக்கிறேன். எனக்கு அறிமுகமானவர்கள், என் நண்பர்கள், என்னோடு பேசி பழகின ஜனங்கள் யாரும் என்னிடத்தில் இல்லை. நான் தனிமையில் இருக்கிறேன். என்னை அடைத்து வைத்திருக்கிறது போல நான் அடைபட்டு கிடக்கிறேன். எங்கும் வெளியில் செல்லாதபடி இருக்கிறேன். உம்முடைய அலைகள் எல்லாவற்றினாலும் என்னை நீர் வருத்தப்படுத்துகிறீர். அப்படி என்றால் அவருக்கு பஞ்சம் இருந்திருக்கிறது, பட்டயம் போராட்டங்கள் இருந்திருக்கிறது, அதனால் அவர் அடைக்கப்பட்டிருக்கிறார். வெளியில் சென்றால் உயிருக்கு ஆபத்து என்ற நிலை இருக்கலாம். அடுத்தது அவருக்கு கொள்ளை நோயும் இருந்திருக்கிறது. அதனால் மரணத்தின் கடைசி வரைக்கும் நான் சென்று விட்டேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி 3 விதமான முக்கியமான துன்பங்கள் என்றால் இந்த 3. இந்த 3இன் வழியாக பல காரியங்கள் இருக்கிறது. இந்த 3ம் அவரை தாக்கி இருக்கிறது. அதனால் அந்த நிலை ஏற்பட்டிருக்கிறது. இன்றும் இப்படிப்பட்ட நியாய தீர்ப்புகள் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது. அதை நாம் உணர்ந்து கொள்வதில்லை. இதுதான் அது என்பதை புரிந்து கொள்வதில்லை. மற்றபடி இந்த 3 விதங்களில் தான் நமக்கு துன்பங்கள் வருகிறது. ஒன்று பட்டயம், பஞ்சம், கொள்ளை நோய். இப்படிதான் வருகிறது. கர்த்தாவே, துக்கத்தினால் என் கண்கள் தோய்ந்து போயிற்று. துக்கம் அடைந்து அடைந்து என்னுடைய கண்கள் எல்லாம் தோய்ந்து சோர்ந்து போனது. அழுது அழுது என் கண்கள் சோர்ந்து போனது. அதற்கு பலன் இல்லை. அப்படிப்பட்ட நிலை உருவானது. தினந்தோறும் உம்மை நோக்கி நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. அப்படி நான் ஜெபித்து உம்முடைய சமூகத்தில் என் விண்ணப்பத்தை வைக்கிறேன். உமக்கு நேராக என் கைகளை விரிக்கிறேன். நீர் என்னை காப்பாற்றுவீர் என்று உம்மிடத்தில் உதவி கேட்கிறேன். மரித்து போனால், கர்த்தாவே, ஒருவேளை நான் மரித்து போனால், மரித்து போன பின்பு எனக்கு நீர் அற்புதங்களை செய்வீரா? மரித்தவர்களுக்கு போய் நீர் அற்புதங்களை செய்வீரா? இல்லையே, செய்ய மாட்டீரே. ஆண்டவரே, நான் மரித்த பின்பு உம்மை துதிப்பேனா? என்னால் துதிக்க முடியுமா? அதுவும் முடியாது. மரித்த பின்பு நீர் எனக்கு அற்புதங்களை செய்வீரா?
அப்பொழுது வந்து செய்ய முடியாது. அதனால் நான் உயிரோடு இருக்கிறேன் சுவாமி. இப்பொழுதே எனக்கு செய்யும். நான் ஒருவேளை மரித்து போனால் உம்மை துதிப்பேனா? இப்பொழுது நான் உம்மை துதிக்கிறேன். உம்மை மகிமைப்படுத்துகிறேன். நான் மரித்து போனால் உம்மை துதிக்க முடியுமா? சற்று நினைத்து பாரும் சுவாமி. என்னை காப்பாற்றும். என்னை உயிரோடு வையும். நான் உம்மை துதித்து மகிழ்ந்து பாடுவேன். உம்மிடத்தில் அன்பாய் இருப்பேன். நீர் எனக்கு அதிசயங்களை செய்வீர் என்று தாழ்மையோடு செய்கிற ஜெபமாய் இருக்கிறது. நான் உயிரோடு இருக்கிறேன். எனக்கு நீர் அதிசயங்களை செய்யும். கர்த்தாவே, பிரேத குழியில் உம்முடைய கிருபையை சொல்ல முடியுமா? இறந்து போன பின்பு அந்த இறந்த மனிதன் வந்து உம்முடைய கிருபை எனக்கு இதை நீர் செய்தீர் என்று சொல்ல முடியுமா? இறந்தவர்கள் பேச முடியாது என்பதல்ல, கிருபையை இறந்தவர்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. இறந்த பின்பு அந்த எந்த கிருபையை அவர்கள் பெற்றுக்கொண்டு என்ன செய்ய போகிறார்கள்? அவர்களுக்கு கிடைக்காது. அதுதான் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இறந்த பின்பு உம்முடைய கிருபையை என்னால் பெற்றுக்கொள்ள முடியுமா? முடியாது. நான் அழிந்து போன பின்பு உமது உண்மையை விவரிக்க முடியுமா? நான் அழிந்து முற்றிலும் என் பெயர் முதற்கொண்டு இல்லாமல் போய்விடும். அப்பொழுது உம்முடைய உண்மை விளங்க போகுமா? அது விளங்க பண்ண முடியுமா? முடியாது சுவாமி. நான் உயிரோடு இருந்தால் உம்மை துதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவேன், உம்மைக்கு சாட்சி சொல்லுவேன். உம்முடைய உண்மைகளை, உம்முடைய கிருபையை சொல்லி மகிழ்வேன். அந்த உண்மைகளை சொல்லுவேன். உம்முடைய நாமம் மகிமைப்படும். உம்முடைய உண்மையை நான் விவரிப்பேன். விவரித்து மற்றவர்களுக்கு சொல்லுவேன். நான் இறந்து போனால் நான் எப்படி சொல்லுவேன்? என்னை உயிரோடு வையும் சுவாமி. இருளில் உம்முடைய அதிசயங்கள் தெரியுமா? இருளில் உம்முடைய அதிசயங்கள் அறியப்படுமா? அதாவது இருள் என்று சொல்லும்போது நரகம். நரகத்தில் கர்த்தருடைய அதிசயங்கள் அங்கு நடக்கப் போகிறதா? இல்லை, அது நடக்காது. மறதியின் பூமியில் உம்முடைய நீதி அறியப்படுமா? மறதியின் பூமி என்றால் மறந்து போன பூமி. அதாவது இந்த பூமியானது மறதியின் பூமியாய் இருக்கிறது. இந்த பூமியில் அநேகம் மனிதர்கள் பிறக்கிறார்கள், இறக்கிறார்கள். அவர்கள் வாழ்ந்து முடித்து எத்தனையோ காரியங்களை செய்துவிட்டு போகிறார்கள். ஆனாலும் இந்த பூமியில் எதுவும் நிரந்தரமாய் இல்லை. எந்த மனிதனையும் இந்த பூமி நினைவில் வைத்திருக்கவில்லை. நம்முடைய அன்பின் தேவனான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஒருவரை தவிர நிரந்தரமாய் இந்த பூமியின் நினைவிலும் இருப்பது நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே. அவரை தவிர இந்த பூமி எல்லோரையும் மறந்து விடுகிறது. அதனால் இந்த இடத்தில் மறதியின் பூமி என்று சொல்லப்படுகிறது. ஒரு மனிதன் வாழும் வரை அந்த மனிதன் நினைவில் இருப்பார்கள். கொஞ்ச காலம் போனதும் காலம் ஆக ஆக மறந்து போவோம். அந்த மனிதனின் நினைவுகள் கூட நம்மிடத்தில் இருப்பதில்லை. அதைதான் இந்த இடத்தில் மறதியின் பூமி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் கர்த்தாவே, நான் காலையில் எழுந்து உம்மை நோக்கி கூப்பிடுவேன். என் விண்ணப்பங்கள் உம்முடைய சந்நிதியில் வந்து நிற்கும். உமக்கு முன்பாக என்னுடைய விண்ணப்பங்கள் வந்து நிற்கும். தினந்தோறும் காலையில் நான் உம்மிடத்தில் வந்து உம்மிடத்தில் விண்ணப்பம் வைப்பேன் சுவாமி. நான் கேட்பேன், நான் ஜெபிப்பேன் சுவாமி. காலையில் உம்மை தேடுவேன் ஆண்டவரே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தாவே, ஏன் என் ஆத்துமாவை நீர் தள்ளி விடுகிறீர்? என் ஆத்துமாவை ஏன் தள்ளி விடுகிறீர்? ஏன் உம்முடைய முகத்தை எனக்கு மறைக்கிறீர்? நீர் என் ஆத்துமாவை தள்ளி விடுகிறதினால் நான் மிகுந்த துன்பமும் துயரமும் அடைந்திருக்கிறேன். எனக்கு நீர் உம்முடைய முகத்தை மறைப்பதினால் நான் தவித்து அங்கலாய்த்து போகிறேன். என்னால் இருக்க முடியவில்லை. மிகவும் துன்பத்துக்கு ஆளாயிருக்கிறேன். உமது முகத்தை ஏன் சுவாமி எனக்கு மறைக்கிறீர்? ஏன் என் மேல் கோபமாயிருக்கிறீர்? என்னை ஏன் தள்ளி விடுகிறீர்? என்னை விட்டு ஏன் விலக்குகிறீர்? உம்மை விட்டு என்னை ஏன் விலக்குகிறீர்? என்னால் இருக்க முடியாது சுவாமி, என்னை ஏற்றுக்கொள்ளும். சிறு வயது முதல் நான் சிறுமைப்பட்டவனாய் இருக்கிறேன். நான் மிகுந்த துன்பத்துக்கு ஆளாயிருக்கிறேன். சிறு வயதாய் இருக்கும் போதிலிருந்தே நான் துன்பத்திற்கும் துயரத்திற்கும் ஆளாயிருக்கிறேன். அப்படி இருக்க ஆண்டவரே, என் மேல் ஏன் கோபமாய் இருக்கிறீர்? உம்முடைய கோபத்தினால் நான் மிகவும் பாடு அனுபவித்திருக்கிறேன். உம்முடைய தண்டனைகள், உம்முடைய நியாய தீர்ப்புகள் என்னை காயப்படுத்தி இருக்கிறது. நான் மிகவும் துயரப்பட்டிருக்கிறேன். நான் மனம் கலங்குகிறேன். உம்முடைய எரிச்சல்கள் என் மேல் வந்திருக்கிறது. நீர் என் மேல் எரிச்சலாய் இருக்கிறீர். உம்முடைய பயங்கரங்கள் என்னை அதம் பண்ணுகிறது.
நீர் பயங்கரமானவர். உம்முடைய பயங்கரத்தினால் நான் உடைந்து போகிறேன். மிகவும் பாடுபடுகிறேன். நீர் என்னை தண்டிப்பதினால், நீர் உம்முடைய கோபத்தை என் மேல் காட்டுகிறீர். ஆம் சுவாமி, நான் செய்த தவறுகளுக்கு எனக்கு நீர் தண்டனை கொடுக்கிறீர். அந்த நியாய தீர்ப்புகள், உம்முடைய தண்டனைகள் எனக்கு வரும்பொழுது நான் மிகவும் கலங்குகிறேன். என்னால் தாங்க முடியவில்லை. தண்ணீர் நம்மை சூழ்ந்து கொள்வது போல உம்முடைய பயங்கரங்கள் என்னை சூழ்ந்து கொள்ளுகிறது. சிநேகிதனையும் தோழனையும் எனக்கு தூரமாக பண்ணினீர். எனக்கு அறிமுகமானவர்கள் எல்லாம் என்னை விட்டு போனார்கள். அதாவது இந்த வேத பகுதியை படிக்கும் பொழுது யோபையாவின் வாழ்க்கை நினைவுக்கு வருகிறது. யோபையா எப்படியெல்லாம் பாடுபட்டாரோ அது போன்ற ஒரு துன்ப நிலையை இந்த வேத பகுதி நமக்கு காட்டுகிறது. கர்த்தர் நல்லவர். அவர் கோபம் கொள்ளும் பொழுது நாம் அவரை கோபத்தை மூட்டி அவரை துன்பத்தை எனக்கு கொடும் என்று நாம் தான் கேட்டு பெற்றுக் கொள்கிறோம். அவர் நீதியுள்ள தேவன். நம்மை பொறுத்து பொறுத்து பார்த்து பின்புதான் அவர் நம்மை தண்டிக்கிறார். நாம் செய்யும் பாவங்கள் அநேகம். அதை புரிந்து கொண்டு மனம் திரும்ப வேண்டும். கர்த்தருக்கு பிரியமாய் நடக்க வேண்டும். கர்த்தருக்கு பிரியமில்லாத எந்த காரியத்தையும் நாம் செய்வதற்கு முயலக்கூடாது. கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டும். கர்த்தருக்கு பயந்தோமானால் நாம் ஒரு வார்த்தையும் கர்த்தரை விட்டு மீறி நடக்க மாட்டோம். கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் நடப்போம். அவருடைய அன்பின் வழிகளில் நடப்போம். அவருக்கு கீழ்ப்படிந்து கர்த்தரை கோபமூட்டாமலும் அவரிடத்திலிருந்து நியாய தீர்ப்பை பெறாமலும் சமாதானத்துடனும் சந்தோஷத்துடனும் வாழ்வோம். கர்த்தரை சந்தோஷப்படுத்தும்படியாக அவருக்கு கீழ்ப்படிந்து நடப்போம். கீழ்ப்படிதல், மனம் திரும்புதல், ஒழுக்கமான வாழ்க்கை இவையெல்லாம் கர்த்தருக்கு பிரியமானவை. அதை தேடி நாடி ஓடி கர்த்தரை நாம் சூழ்ந்து கொள்வோம். அவர் திருப்பாதங்களை பற்றி கொண்டு இவ்வுலக வாழ்க்கையிலும் சமாதானத்தை பெற்று நித்திய ஜீவனையும் அடைவோம். சங்கீதம் 89ஆம் அதிகாரம். இந்த சங்கீதம் ஏத்தான் என்பவரால் எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தரின் கிருபைகளை நான் என்றென்றைக்கும் பாடுவேன். அவருடைய உண்மையை நான் தலைமுறை தலைமுறையாக சொல்லுவேன். இந்த பாடலின் வரிகள் சொல்வது, கர்த்தருடைய கிருபை என்பது நமக்கு என்றென்றைக்கும் கிடைக்கும். உமது உண்மையை தலைமுறை தலைமுறையாக நான் அறிவிப்பேன். கர்த்தர் எவ்வளவு உண்மை உள்ளவர். அவர் எந்த அளவுக்கு சொன்னதை அவர் செய்வார், நிறைவேற்றுவார். அவர் உண்மையுள்ள தேவன் என்பதை தலைமுறை தலைமுறையாக நான் சொல்லுவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது ஆபிரகாம் ஐயாவுக்கு கர்த்தர் வாக்கு பண்ணினார். அதை இன்று வரைக்கும் எத்தனை தலைமுறைகளாக நாம் நடந்து கொண்டிருந்தாலும் ஆண்டவர் இன்றும் அதை காக்கிறவராயிருக்கிறார். அந்த வார்த்தையின் உண்மையை அவர் நிறைவேற்றுகிறார். இன்றும் உண்மையுள்ளவராயிருக்கிறார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களின் தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாம் ஐயாவுக்கு வாக்கு பண்ணினார். உன்னுடைய சந்ததியை வானத்து நட்சத்திரங்கள் அளவுக்கு நான் பெருக பண்ணுவேன். உன் சந்ததியை என் ஜனமாக நான் தெரிந்து கொண்டு அவர்களோடு நான் உடன்படிக்கை பண்ணுவேன் என்று சொன்னார். அதே போல ஆபிரகாம் ஐயா முதல் அவருடைய வம்சத்தில் வளர்ந்த இஸ்ரவேல் என்னும் யாக்கோபின் புத்திரர்களான இஸ்ரவேல் கோத்திரத்தார், அவர்கள் எகிப்திலே 430 வருடங்கள் கழித்து எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் அவர்கள் ஆபிரகாம் ஐயாவுக்கு சொன்ன வார்த்தையை நினைவு கூர்ந்து உண்மை உள்ளவராக அவர்களை எகிப்திலிருந்து மீட்டு கொண்டு வந்தார். அன்று முதல் இன்று வரை ஆயிரக்கணக்கான வருடங்களாக இஸ்ரவேல் தேசத்தை கர்த்தர் பாதுகாத்து வருகிறார். அவர் சொன்ன வார்த்தைக்கு உண்மை உள்ளவராக அவர் இன்றும் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். கர்த்தர் உண்மையுள்ளவர். அவரை எத்தனை தலைமுறைகள் வந்தாலும் அத்தனை தலைமுறைகளுக்கும் நாம் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு கர்த்தர் அதை நிறைவேற்றுகிற தேவனாய் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். கர்த்தாவே, உம்முடைய கிருபை என்றென்றைக்கும் இருக்கிறது. உம்முடைய கிருபையினால் நாங்கள் பிழைத்திருக்கிறோம். உம்முடைய இரக்கம், உம்முடைய அன்பு, இவைகள் தான் கிருபை என்று சொல்லப்படுகிறது. உம்முடைய உண்மையை வானங்களில் ஸ்தாபிக்கிறீர். உம்முடைய உண்மையானது வானத்தில் இருக்கிறது சுவாமி, அங்கே அதை தங்க வைக்கிறீர். அப்படி என்றால் கர்த்தருடைய ஆசீர்வாதம், நம்ம கர்த்தர் அவர் எவ்வளவு உண்மை உள்ளவர். அவர் வானத்திலிருந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். இந்த இடத்தில் வானங்கள் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது பரலோகத்தையும் பரலோகத்தில் இருக்கிற வாசஸ்தலங்களையும் குறிக்கிறது. கர்த்தருடைய உண்மை நித்திய ஜீவனில் பரலோகத்தில் நாம் கர்த்தரிடத்தில் போய் சேரும் பொழுது, பரலோகத்தில் நாம் இடம்பெறும் போது
அங்கு நமக்கு அந்த உண்மைக்கேற்ற பலனை கர்த்தர் தருவார். பிதாவாகிய தேவன் எந்தெந்த மனிதனை தெரிந்து கொள்ளுகிறாரோ அந்த மனிதர்களோடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உடன்படிக்கை செய்கிறார். அவருடைய தம்முடைய இரத்தத்தை சிந்தி அந்த இரத்தத்தை தெளித்து அவர்களை மீட்டு கொண்டு அவர்களை ரட்சித்து அவர்களை என்றென்றைக்கும் என்னுடைய சிங்காசனத்தை உங்களை நான் ஸ்தாபிப்பேன் என்று சொன்னார். அதாவது பிதாவாகிய தேவன் எந்த மனிதனை தெரிந்து கொள்ளுகிறாரோ அந்த மனிதர்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரட்சித்து மீட்டு கொள்ளுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிதாவாகிய தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதர்கள் மேல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரன் தம்முடைய இரத்தத்தை தெளித்து ரட்சித்து அவர்களை மீட்டு அவர்கள் மேல் இரக்கமாயிருந்து அவர்களோடு உடன்படிக்கை செய்து அவர்களை மீட்டுக் கொள்ளுகிறார். அவர்களை நித்திய ஜீவனுக்கு பரிசுத்தப்படுத்தி ஆயத்தப்படுத்துகிறார். மனுஷகுமாரனும் பரிசுத்த ஆவியானவரும் இணைந்து இந்த காரியங்களை செய்கிறார்கள். தலைமுறை தலைமுறையாக உனக்கு சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன் என்று சொல்லுகிறார். மனுஷகுமாரன் மனிதர்களை நோக்கி சொல்லுகிறார். அப்படி என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 1000 வருட அரசாட்சிக்கு பின்பு புதிய வானம் புதிய பூமியை சிருஷ்டித்து நமக்கு ராஜ்யபாரங்களை ஏற்படுத்தி ஒவ்வொரு தேசத்தையும் கர்த்தருடைய பிள்ளைகள் ஆளும்படி செய்வார். அந்த காரியத்தை இங்கு குறிக்கிறது என்று சொல்லலாம். கர்த்தாவே, வானங்கள் உம்முடைய அதிசயங்களை விளங்க பண்ணும். வானங்கள் உம்முடைய அதிசயங்களை சொல்லும் கர்த்தாவே. ஆமாப்பா, அவைகள் உம்முடைய அதிசயங்களை சொல்லி மகிழும், சந்தோஷப்படும். வானத்தில் உம்முடைய அதிசயங்கள் விளங்கும். பெரிய பெரிய காரியங்கள் நடக்கும் வானமண்டலத்தில். அப்பொழுது உம்முடைய அதிசயங்கள் விளங்கும். வானங்கள் உம்முடைய அதிசயங்களை துதித்து பாடும். பரிசுத்தவான்களின் சபையிலே உம்முடைய உண்மை விளங்கும். பரிசுத்தவான்கள் கூடியிருக்கிற பரலோகத்தில் அவர்கள் கூடும் நாளில், அதாவது உம்முடைய 2ஆம் வருகைக்கு பின்பு பரிசுத்தவான்கள் சபைகள் கூடும் பொழுது அந்த இடத்தில் உம்முடைய உண்மை விளங்கும். நீர் எந்த அளவுக்கு உண்மையாய் நீர் ஜனங்கள் மத்தியில் நீர் கிருபை செய்திருக்கிறீர் என்பது விளங்கும். உம்முடைய உண்மை விளங்கட்டும் சுவாமி. ஆகாய மண்டலத்தில் கர்த்தாவே, உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு சரியாக நிகராக நிற்பவர் யார்? ஆகாய மண்டலத்தில் உமக்கு நிகரானவர் உண்டோ? இல்லை, ஒருவரும் இல்லை சுவாமி, நீர் ஒருவரே. பலவானின் புத்திரர்கள் எவ்வளவு பேர் இருந்தாலும், எவ்வளவு பெரிய தேவதூதர்களாக இருக்கலாம், பூமியில் இருக்கிற மனிதர்களாக இருக்கலாம், எப்படிப்பட்டவர்களாய் இருந்தாலும் உமக்கு ஒப்பானவர், கர்த்தராகிய உமக்கு ஒப்பானவர் யாரு சுவாமி? உமக்கு நிகரானவர் ஒருவரும் இல்லை. தேவன் பரிசுத்தவான்களுடைய சபைகளிலே மிகவும் அஞ்சத்தக்கவர், மிகவும் அஞ்சத்தக்கவர். மற்றவர்கள் பரிசுத்தவான்கள் அனைவரும் பயந்து நடுங்க வேண்டிய ஸ்தானத்தில் இருக்கிறார்கள். கர்த்தரை பார்த்து அவர்கள் பயப்படுவார்கள். அந்த அளவுக்கு கர்த்தர் பரிசுத்தமானவர். கர்த்தரை சூழ்ந்திருக்கிறவர்கள் எல்லோரும் கர்த்தரை பார்த்து பயப்பட வேண்டும். அவருக்கு பயந்து அடங்கி கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். அந்த அளவுக்கு கர்த்தர் மகிமை பொருந்தியவர். அவருக்கு பயப்பட வேண்டும் என்று இந்த வேத பகுதி சொல்லுகிறது. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை போல வல்லமை உள்ளவர் யார்? கர்த்தாவே, உம்மை போல வல்லமை யாருக்கு உண்டு? நீர் செய்கிற காரியங்களை செய்யும் அளவுக்கு யாருக்கு வல்லமை உண்டு? உமக்கு நிகரானவர் ஒருவரும் இல்லை. உம்முடைய வல்லமையை போல ஒருவருக்கும் வல்லமை இல்லை. நீர் செய்வது போல யாராலும் அந்த காரியங்களை செய்ய முடியாது. எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. நீரே சர்வ வல்லமை உள்ளவர். உம்முடைய உண்மை உம்மை சூழ்ந்திருக்கிறது கர்த்தாவே. நீர் உண்மை உள்ளவர். உம்முடைய உண்மை சூழ்ந்திருக்கிறது கர்த்தாவே. கடலின் பெருமையை நீர் ஆளுகை செய்கிறவர். கடல் எவ்வளவு பெரியதாய் இருக்கிறது, அதன் பெருமையையும் நீர் ஆளுகை செய்கிறவர். ஆண்டவரே, நீர் அவ்வளவு பெரியவர். அதை அடக்கவும் அதை என்ன வேண்டுமானாலும் செய்யவும் உம்மால் முடியும். அப்படிப்பட்ட கடலை உருவாக்கியவரும் நீரே, அதை ஆளுகை செய்கிறவரும் நீரே. அதை என்ன செய்யவும் உமக்கு அதிகாரம் இருக்கிறது, உம்மிடத்தில் வல்லமை இருக்கிறது. அதன் அலைகள் எழும்பும் போது அதை அடங்க பண்ணுகிறவர் நீரே. கடல் அலைகள் எழும்பும் போது நீர் அதை அடங்க பண்ணுவீர் சுவாமி, அது உம்மால் முடியும் என்று
சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு சுமார் 800 வருடங்களுக்கு முன்பாக எழுதப்பட்ட சங்கீத புஸ்தகத்தில் கர்த்தர் கடலின் அலைகளை அடக்குவார் என்று இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த பின்பு தம்முடைய சீஷர்களோடு படகில் போகும்போது பெருங்காற்று வந்து கடல் கொந்தளித்த போது கர்த்தர் அந்த இடத்தில் கடலையும் கடலின் அலைகளையும் அடக்கி, கடலே அமைதலாயிரு என்று சொல்லி அதை அடக்கி போட்டார். அதிலிருந்த சீஷர்கள் தப்பித்தார்கள். இந்த காரியம் நமக்கு வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது புதிய ஏற்பாட்டில். இந்த சங்கீத புஸ்தகத்தின் இந்த வார்த்தை அங்கு நிறைவேற்றி காண்பித்தார் கர்த்தர். நானே தேவன் என்பதை காண்பிக்கும்படியாகவே கர்த்தர் இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்திருக்கிறார். அதை நாம் படித்து புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வசனம் குறிப்பிடப்படுவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடலை அடக்கிய சம்பவத்தை தான். அதை அங்கு செய்தும் காட்டியிருக்கிறார் கர்த்தர். நீர் ராகாபை வெட்டுண்டவனைப் போல கொன்று போட்டீர், வெட்டி போட்டீர். ராகாபை நொறுக்கி போட்டீர். உமது வல்லமையான கரங்களினால், உம்முடைய திருக்கரங்களினால் உம்முடைய சத்துருக்களை நீர் அழித்து போட்டீர். அவர்களை மேற்கொண்டீர், அவர்களை வெற்றி பெற்றீர். கர்த்தாவே, உம்முடைய சத்துருக்களை நீர் சிதறடித்தீர். கர்த்தாவே, வானம் உம்முடையது, நீர்தான் அதை படைத்தீர். பூமியையும் நீர்தான் படைத்தீர். இதிலே பூமியில இருக்கிற எல்லா காரியத்தையும் நீர்தான் படைத்தீர். அப்படி இருக்க எல்லாம் உம்முடையதாய் இருக்கிறது ஆண்டவரே. வடக்கையும் தெற்கையும் நீரே உண்டாக்கினீர். திசைகளையும் நீர் உண்டாக்கினீர். பூமியை உண்டாக்கினீர். எல்லாவற்றையும் நீர்தான் ஆண்டவரே உண்டாக்கினீர். ஜனங்கள் உம்மை கெம்பீரித்து பாடுவார்கள். கர்த்தாவே, உமக்கு வல்லமையுள்ள கரங்கள் இருக்கிறது. உம்முடைய கரங்கள் மகா வல்லமை உள்ளது. உம்முடைய கரம் பயங்கரங்களை செய்யும், பயங்கரமான காரியங்களை செய்யும். தீமையை அழித்து போடும், நன்மையை வாழ வைக்கும். கர்த்தாவே, உமது வலது கரத்தினால் எங்களை தாங்குகிறீர். கர்த்தாவே, உம்முடைய சிங்காசனம் நீதியும் நியாயமும் அஸ்திபாரமாக கொண்டது. ஆம் கர்த்தாவே, நீதியையும் நியாயத்தையும் அஸ்திபாரமாக வைத்துதான் அதின் மேல் நீர் சிங்காசனம் வைத்து அமர்ந்திருக்கிறீர். அப்படி என்றால் உம்முடைய நியாய தீர்ப்பு என்பது நீதியும் நியாயமுமாய் இருக்கிறது. உம்முடைய செயல்கள் யாவும் நீதியின்படியும் நியாயத்தின்படியும் இருக்கிறது. உம்மிடத்தில் அக்கிரமம் இல்லை. உம்மிடத்தில் எந்தவித அநீதியும் இல்லை. நீர் நீதியுள்ளவர், நீதியை மட்டும் செய்கிறவர். நியாயம் உள்ளவர், நியாயத்தை மட்டும் நீர் கடைபிடிக்கிறவராய் இருக்கிறீர். கர்த்தாவே, நீர் மிகவும் நல்லவர். கிருபையும் சத்தியமும் உமக்கு முன்பாக நடக்கும். கர்த்தாவே, நீர் இரக்கம் உள்ளவராய் எங்களுக்கு இரக்கத்தை காண்பிப்பீர். உமக்கு முன்பாக கிருபை போகும். கிருபை என்னும் இரக்கம் எங்களுக்கு நீர் கொடுப்பீர். உண்மை என்றென்றும் உமக்கு முன்பாக இருக்கிறது. உம்முடைய இரக்கமும் உம்முடைய உண்மையும் எங்களுக்கு கிடைக்கும். உமக்கு முன்பாக கிருபையும் உண்மையும் இருக்கிறது. கர்த்தாவே, நீர் மிகவும் நல்லவர். கெம்பீர சத்தத்தை அறிந்து கொள்ளுபவர்கள் பாக்கியவான்கள். கர்த்தரை துதித்து பாடும் கெம்பீர சத்தம் பரலோகத்திலிருந்து கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மட்டுமே இந்த பூமியில் கேட்கும். அதாவது கர்த்தருடைய வருகையின் போது கர்த்தரை துதித்து பாடி எக்காலம் ஊதி எக்கால சத்தத்துடன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வருவார். அந்த எக்கால சத்தமானது கர்த்தருடைய வருகைக்கு முன்பாக தேவ தூதர்கள் ஊதும் எக்கால சத்தமானது அது கர்த்தருடைய ஜனமாகிய பரிசுத்தவான்களுக்கு மட்டுமே கேட்கும். அப்படி கேட்கிற ஜனங்கள் பாக்கியவான்கள். அவர்களே பரிசுத்தமானவர்கள். அவர்களே கர்த்தரால் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். கர்த்தரோடு சேருகிற ஜனமாய் இருக்கிறது. அவர்கள் பாக்கியவான்கள். கர்த்தாவே, அவர்கள் உம்முடைய முகத்தின் வெளிச்சத்தினால் நடப்பார்கள். உம்முடைய வெளிச்சத்தில் உமக்கு முன்பாக அவர்கள் நடப்பார்கள். அவர்களுடைய இடம் உமக்கு முன்பாக இருக்கிறது. உம்மோடு அவர்கள் வாழும் பாக்கியத்தை பெறுகிறார்கள். கர்த்தாவே, அப்படிப்பட்ட ஜனங்கள், அந்த பரிசுத்தவான்கள் உம்முடன் சேர்ந்து உம்மோடு வாழும்போது என்றென்றும் உம்முடைய நாமத்தை குறித்து மகிழ்ந்திருப்பார்கள். அவர்கள் களி கூர்ந்து உம்முடைய நீதியால் உயர்ந்திருப்பார்கள். நீர் அவர்களுக்கு நீதியின்படி
நீதியை வெளிப்படுத்துவதினால், உம்முடைய செயல்கள், உம்முடைய ஆசீர்வாதத்தினால் அவர்கள் மிகவும் உயர்ந்திருப்பார்கள். நீரே அவர்கள் பலத்தின் கொம்பாய் இருக்கிறீர். ஆம் சுவாமி. எங்களுடைய பலம் நீர்தான். எங்களுடைய கொம்பு நீர்தான். உம்முடைய பிரசன்னம், உம்முடைய தயவினால் நாங்கள் உயர்ந்திருக்கிறோம். உம்முடைய தயவினால் எங்கள் கொம்பு உயரும். உம்முடைய கண்களில் எங்களுக்கு தயவு கிடைத்ததானால், நீர் எங்களுக்கு இரக்கப்பட்டு, உம்முடைய திருக்கரங்களை விரித்து எங்களுக்கு நீர் உதவி செய்யும் பொழுது, நாங்கள் உயர்ந்திருப்போம். எங்கள் கொம்பு உயரும். நாங்கள் சமுதாயத்தில் உயர்ந்திருப்போம். எல்லாவற்றிலும் நாங்கள் உயர்ந்து சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் இருப்போம். கர்த்தரால் எங்கள் கேடகமும், இஸ்ரவேலின் பரிசுத்தரால் எங்களுடைய ராஜாவும் உண்டு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிப்பிடுகிறது. அவர் நம்மோடு இருக்கிறார். அந்த கர்த்தருடைய பிரசன்னம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு இருப்பதே நமக்கு உயர்வு. இந்த வேத பகுதியில் இந்த காரியங்கள் ஒரு தீர்க்க தரிசனமாக சொல்லப்படுகிறது. இனி வரும் காலத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்கு முன்பாக நடக்க போகிற சம்பவத்தை குறிப்பதாக ஒரு தீர்க்க தரிசன செயலாக இருக்கிறது. இந்த வேத பகுதியை இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மாரநாதா.